பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிரும் செந்திலும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஃபேமிலியே நேற்று சந்தோஷமாக இருந்துச்சு, இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. அண்ணன் தான் எல்லாத்துக்கும் மேலே சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்களே ரொம்ப கவலையாக இருக்காங்க, இன்னும் வீட்டுக்கு வேற வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் வந்து கோமதி வந்து இந்த மாதிரி சரவணன் இன்னும் வரல, சாப்பிடக்கூட இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே செந்திலும் கதிரும் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயும் குடிக்க எதுவும் போயிட்டாங்களோ அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரவணன் அப்போ தான் வந்து கரெக்டாக வருவாங்க. வந்தோடனே என்னாச்சுன்னு, ஏன் ஆளே காணோம், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் கேட்பாங்க. ஏன்டா வெளியவே நிற்கிறீங்க, நான் எதுவும் குடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா, நான் குடிக்கலாம் இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்து சரவணனை பார்த்துட்டு என்னடா எங்கே போனேன்னு கேட்பாங்க. நான் ஃப்ரெண்டை பார்த்தேன், அப்படியே பேசிக்கிட்டே நின்று, அதான் நேரம் போகிறதே தெரில, அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்னு சொல்லுவாங்க. சரி வா சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த வந்து பிரச்சனையை பற்றியே கோமதி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே கதிர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு கோமதியை அனுப்பிச்சிருவாங்க. கதிர் பார்த்திங்கன்னா தான் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தார். ஆனால் இந்த மாதிரி நடந்ததில் ரொம்பவே வந்து கவலைப்படுறாரு. மயிலுக்கும் பார்த்திங்கன்னா அதே கவலை தான். ஆனால் மயில் வந்து பொய் சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து நினச்சிட்ருக்காரு. ஆனால் மயில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த விஷயத்தில் எந்த ஒரு பொய்யுமே சொல்லலை. அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அப்படி தப்பாக வந்திருக்கு, அதனால மயிலும் வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா சொல்லிட்டாங்க. இதில் மயில் மேலே ஒரு தப்பும் இல்லை. இதை வந்து எப்போ சரவணன் புரிஞ்சுக்கிட்டு மயிலை ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.